ஆடி அமாவாசை பிளஸ் கிரகணம். ஆடி அமாவாசை வருது, அப்பா முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நல்ல காரியம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. கிரகணமும் வருதே, என்னடா அது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். உங்களுக்கு எந்த நல்லதா வேணான்னு சொன்னாலும் தப்பா பாரமாயிடும். அப்ப வேணும்னு ஏத்துக்கிட்டாலும் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. இதுதான் இந்த கிரகமே. இது முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்ப கர்ப்பிணி பெண்களா இருக்கிறவங்க பொதுவாக அந்த 2-3 நாள் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. திதி கொடுக்குறவங்க வீட்டிலே வச்சு ஈஸியாக முடிச்சுக்காங்க. இது மட்டும்தான். அலைச்சல் வேண்டாம், அலைச்சல் தவிர்க்கணும். சூப்பர் சார். என்ன குலதெய்வமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா? நிறைய பேர் குலதெய்வத்தை விட்டாங்க. அப்ப நம்ம குலதெய்வம் என்ன, ஆர்ஜின் என்ன, பூர்வீகம் என்ன, இதெல்லாம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் வருது. இதுதான் இவங்களுக்கு சிறந்த காலகட்டம். இதை பிடிச்சிக்கணும். அப்ப ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே இவரை தெரியுங்க. அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். இப்ப கெஸ் பண்ணிருப்பீங்க யாருன்னு. ஆமாங்க, வாஸ்து நிபுணர் நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பர் சார். நிறைய பேர் உங்க பதிவுகளை பாக்குறாங்க. குறிப்பா சொல்லணும்னா நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. சோ அந்த கமெண்ட்டை படிக்கும் போது இந்த டாபிக் நம்ம சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கே ஒரு தோணல் வருது. அப்படி நான் பார்த்து எடுத்த ஒரு டாபிக் தான் இது. என்னன்னா, சூரிய கிரகணம் பிளஸ் அமாவாசை, ஆடி அமாவாசை ரெண்டுமே ஒரே நாள்ல வருது சார். இந்த ஆகஸ்ட் மாசம் வரக்கூடிய ஆடி அமாவாசை பிளஸ் சூரிய கிரகணம். இப்ப சூரிய கிரகணம் அப்படின்னாலே இந்த விஷயங்கள்லாம் செய்யாதீங்க, இந்த இடத்துக்கு போவே கூடாது, கண்டிப்பா இந்த ராசிக்காரர்கள்லாம் பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். சோ இந்த சூரிய கிரகணத்தை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஒவ்வொரு ராசியினரும் என்ன செய்யணும், என்ன தவிர்க்கணும்ன்றதை நம்ம பார்த்துடலாம். நிச்சயமா. முதல்ல இந்த வருடம் நடக்கின்ற வருடத்துல சிறப்பான வருடம். ஏன்னா சூரிய கிரகணம் ஆடி அமாவாசையும் இரண்டும் கடந்து வர்றதுனால உலக அளவுல பல மாறுதல் ஏற்பட போகுது. அந்த உலகத்தில் இருக்கிற நமக்கும் ஏற்பட போகுது. இந்த 12 ராசிகளுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல செய்யக்கூடியவைன்னு நிறைய இருக்கு. இந்த ஆடி அமாவாசை ஒட்டி நிறைய வரும், செய்யக்கூடாதுன்னு வருது. அப்ப மனிதர்கள் இதை சரியாக கடைபிடித்தால் விதியை வெல்லும் வல்லமை படைக்கின்ற காலகட்டம். ஜாதகத்துல பல தோஷங்களுக்கு தீர்வு ஏற்படக்கூடிய காலகட்டங்க. மாத்திரு தோஷமா, பித்ரு தோஷமா, அதுல பாத்தீங்கன்னா கிரகண தோஷங்கள் பிறந்திருப்பாங்க, தந்தை வழி தோஷங்கள், தாய் வழி தோஷங்கள், பூர்வ கர்மாக்கள், கர்மாவை மாற்ற காலம் பிறந்திருக்கிறது. அப்ப இந்த கிரகணமும் அமாவாசையும், அது ஆடி அமாவாசை, முன்னோர்களும் கிரகணம் அனைத்துக்கும் அந்த நெகட்டிவ் அப்படியே மாத்தி வாழ்வுல பாசிட்டிவ், புதுசா ஒரு மனிதன் பிறந்து அந்த ஜாதகம் இருந்து அப்படி இருக்கும், அது மாறக்கூடிய காலகட்டம். அப்ப நம்ம இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திட்டு ஒரு சில வழிமுறைகள் சொல்ல போறேன். ஆண் பெண் இருவரும் கடைபிடிச்சா ஜெயிக்க போகிற காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. சூப்பர் சார். நிச்சயமா மிஸ் பண்ணாம முழு பதிவையும் பாருங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன தவிர்க்கணும். 2 நாள் தாங்க. இந்த 2 நாள் மட்டும் சார் சொல்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா லைஃப் ஃபுல்லா நல்லா இருக்க போகுது. பாத்துடலாம் சார் ஒவ்வொரு ராசியா. ஆடி அமாவாசை பிளஸ் கிரகணம். ஆடி அமாவாசை வருது, அப்பா முன்னோர்களுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய நல்ல காரியம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. கிரகணமும் வருதே, என்னடா அது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே அப்படின்னு மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அதை பத்தி நீங்க ரொம்ப தெளிவா சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்கள் இந்த கிரகண காலகட்டத்துல என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், முக்கியமா எதெல்லாம் தவிர்க்கணும், என்ன பரிகாரம் பண்ணிக்கணும்? நிச்சயமா இந்த மிதுன ராசி அன்பர்கள் வாழ்வில் வெளிச்சம் வெற்றி பெற இதை பிளஸ்ஸா மாத்திக்கோடு காலகட்டம் வருது. இந்த கிரகண காலகட்டத்தில் இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் ஃபர்ஸ்ட் நடக்குதுங்க. முதல்ல இவங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கணும், செய்ய வேண்டிய விஷயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ராசிக்கு என்னன்னா, வேலை வாய்ப்புல ஒரு திடீர்னு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்த கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வருது. முன்னாடி ஒரு நாள், பின்னாடி ஒரு நாள், ஆக மொத்தம் 3 நாள். இந்த 3 நாளில் முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டிய ராசி அந்த ராசி தான். இப்போ வேலைக்கு அப்ளை பண்றேன், வெளிநாட்டுக்கு அப்ளை பண்றேன், திடீர்னு இந்த கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, இல்லை வெளிநாட்டுக்கு வீசா அப்ளை பண்ணுறேன், இந்த நேரத்தில் பண்ணுறது உங்கள் லைஃப்பில் பேக் ஃபயர் ஆயிரும், மிகப்பெரிய இதாயிரும். இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சார் ஒரு சீப்பஸ்ட் வேலையில் இடம் வருது, வண்டிக்கு கொண்டு போய் அட்வான்ஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் தப்பான சுச்சுவேஷன், வண்டி வாகனம் அதெல்லாம் ஒரு நல்ல நாளாக பார்த்து கொடுக்கணும். அது ஆடி 18 தாண்டிருச்சுன்னு சொல்லி அப்படிலாம் இல்லை, நல்ல நேரம் காலம் சூழ்நிலை பார்த்து கொடுக்கணும். இதை ஒட்டி கல்யாணம் சம்மந்தப்பட்டது நிச்சயம் பண்ணுறது கூட தவிர்க்கணும். பொதுவாக இவங்களுக்கு இந்த நேரத்தில் பிரிந்து போன உறவு ஒன்று புதுசா வருங்க. இப்பதான் குழப்பம். சார் பிரிஞ்சவங்க சேரலாமா,
என்ன முடிவு எடுக்கலாம், நான் ஆளுக்கு ஒரு இந்த நேரத்தில் 2-3 நாளில் உங்கள் மைண்டே மாறிடும். பொதுவாக ஒரு 2-3 நாள் தள்ளி போடலாம், இல்லை இன்னொருத்தர ஒப்பீனியன் கேட்டுக்கலாம், இல்லை ஜோதிடர் மாதிரி பார்த்துட்டு முடிவு எடுக்கலாம். இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவு உங்களுக்கு எந்த நல்லதாக வேணான்னு சொன்னாலும் தப்பாக போகிற மாதிரி ஆகிடும். அப்போ வேணும்னு ஏற்றுக்கிட்டாலும் அது எப்படி இருக்கும்னு தெரியாது. இதுதான் இந்த கிரகமே, இது முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்போ இன்னொரு ஜோதிடரையோ வேற ஆளையும் பார்த்து தான் முடிவெடுக்கணும். பொதுவாக இவங்க தவிர்க்க வேண்டியது நான்வெஜ். முன்ன பின்ன 2 நாள் நான்வெஜ் வேண்டாம். 2வது பால் தயிர் சம்பந்தப்பட்ட பொருட்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். கீரை சம்பந்தப்பட்ட பொருட்கள் வேண்டாம், நிறைய உபாதைகள் கொடுக்குது. இந்த நேரத்தில் புது மெடிசன் எடுப்பாங்க, சித்தா மெடிசன், ஆயுர்வேதம், இந்த ஹெவியஸ்ட் மெடிசன். ஏன்னா நிறைய பேத்துக்கு தொந்தரவு இருக்கு. ஒரு சிலர் இந்த பூச்சிக்கடி இந்த மாதிரி கடிச்சிருக்கோம், அவங்களுக்கு இந்த நேரத்தில் தான் இந்த அலர்ஜி இன்ஃபெக்ஷன் வருது. சின்ன பாம்பு கடிக்காத ஒரு மாதிரி எரிச்சல் கொடுக்கு, இதெல்லாம் வர வாய்ப்புண்டு. அப்போ அந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இது மாதிரி இருந்தால் நம்ம ரெடியாக டாக்டரை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த நேரத்தில் இந்த கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க பொதுவாக இந்த 2-3 நாளை மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. இந்த திதி கொடுக்குறவங்க வீட்டிலே வச்சு ஈஸியாக முடிச்சுக்காங்க. இது மட்டும்தான். அலைச்சல் வேண்டாம், அலைச்சல் தவிர்க்கணும். இந்த ஒரு சில தொழில் ரீதியாக இருக்கிறவங்க அவங்க போகலாங்க. இந்த நேரத்தில் வெளியே பிளான் பண்ணுறேன், வெளிநாட்டுகள் பிளான் பண்ணுறேன், இந்த நேரம்தான் மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்கும். அப்போ இது தவிர்க்கணும். சரி, எது செய்யணும்? இந்த அமாவாசை எப்படி சார் மாற்றிக்கலாம்? இந்த அமாவாசை நமக்கு இருக்கிற ஜாதகத்திற்கு மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்ற இந்த காலகட்டத்தை பயன்படுத்துகிறோம். என்ன காலகட்டம்னா முன்னோர்கள் வழிபாடு, முன்னோர்கள் திதி கொடுக்குறோம், இது நம்பர் 1. பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குகிறோம். ஜாதக ரீதியாக சூரியன் ராகு, சூரியன் கேது, சந்திரன் ராகு, சந்திரன் கேது, இதில் ராகு கேது அச்சில் பிறந்திருக்கோம். ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம், இந்த மாதிரி சர்ப்ப தோஷம், தலைமுறையாக ஒரு பெண் சாபம் வருது, மாத்து தோஷம், இந்த மாதிரி பலது கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க சர்ப்பம் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு, இப்போ சூரியன் சம்பந்தப்பட்ட தோஷமாக இருக்குது, தந்தை தோஷம்னா அந்த சர்ப்ப கோயிலில் போய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். இதே இது பெண் சம்பந்தப்பட்ட தோஷமாக பாலாபிஷேகம் இல்லை அங்கே அர்ச்சனைக்கோ பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த கோயில் நட சாத்தி திறக்கிற நேரம் இல்லை பூட்டுற நேரத்துக்கு முன்னாடி 2-3 நாளைக்கு முன்ன பின்ன 2 நாளே போயிட்டு வந்துட்டோம்னா இந்த தோஷத்தை படிப்படியாக விளக்கலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுகேது தோஷம் இருக்குது, கல்யாணம் ஆகலை, சுக்கரன் கேது இது மாதிரி தடை இருக்கும், செவ்வாய் ராகு, இந்த தடை இருக்கிறவங்களுக்குலாம் விடிவு காலம் பிறக்கிறதே அதுதான். இப்போ இந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் பெற்று இந்த கிரகண தோஷத்தையும் விளக்கக்கூடியது. அப்போ இந்த முன்னோர்களில் இது ஒரு டவுட், ஃபஸ்ட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது, பொதுவாகவே அமாவாசை என்று போடக்கூடாது. இதில் இந்த அமாவாசை எப்படி சிறப்பாக வந்தால் கிரகணத்தோடு இருந்திருக்கனால நம்ம ஒரு சில விஷயங்கள் தவற விட்டுட்டோம். ஜெனட்டிக் ரீதியாக ஒரு சில தொந்தரவு ஒரே மாதிரி வரும், பேட்டர்னில் ஒரே மாதிரி அப்பா பையன் பொண்ணு என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, இல்லை குலதெய்வமே தெரியல. இந்த மாதிரி இருக்கிறவங்க மெயினாக சர்வ கோயிலுக்கு போகணும். உங்கள் பூர்வீகத்தை கண்டுபிடிக்க, ஜெனட்டிக் கனெக்டிவிட்டியை கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு வருது. சூப்பர் சார். என்ன குலதெய்வமே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றீங்களே, எவ்வளவு பெரிய விஷயம் அது இல்லையா? நிறைய பேர் குலதெய்வத்தை விட்டாங்க. அப்போ நம்ம குலதெய்வம் என்ன, ஆர்ஜின் என்ன, பூர்வீகம் என்ன, இதெல்லாம் தெரியக்கூடிய வாய்ப்புகள் வருது. இதுதான் இவங்களுக்கு சிறந்த காலகட்டம், இதை பிடிச்சிக்கணும். அப்போ இதில் இரவு நேரத்தில் வருதுன்னு அந்த வயதுடைய ஆண் பெண்கள் தாம்பத்தியம் அந்த நேரத்தில் கூடாத நாள், ஏதோ ஒரு கரு உருவாயிட்டால் அதை நம்ம நல்லதுன்னு சொல்ல முடியாது. கணவன் மனைவி அந்த நேரத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பே இதாயிரும். அதனால் கவனம். இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2-3 நாளில் புது துணி எடுக்கிறேன், புதுசாக அட்வான்ஸ் கொடுக்குறேன், இந்த புது துணி, இந்த புது வீடு பார்க்க போகிறேன், இதெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். 3 நாள் இறைவனுக்கு படைத்துட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுங்க. இல்லை ஆல்ரெடி கமிட் பண்ண வேலையை மட்டும் பார்க்கலாமே தவிர பொது வேலைகள் எதுவுமே வேண்டாங்க இந்த ராசி அன்பர்களுக்கு. சூப்பர் சார். ரிஷபராசிக்கு இந்த ஆடி அமாவாசை பிளஸ் கிரகணம் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சர்பசாந்தி பரிகாரமும் செய்ய சொல்லியிருக்கீங்க. ஒரு நல்ல தகவல் சார், நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆடி அமாவாசையும் வருது, கிரகணமும் இருக்கு. ஸோ சூரிய கிரகணம் பிளஸ் ஆடி அமாவாசை ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ள மெசேஜ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து அஸ்ட்ராலஜி பார்க்கணும், உங்க ஜாதகத்தை பார்க்கணும், இல்ல உங்க உறவுகளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாலும் சாரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்கு, ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஜாதகம் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நான் ஒரு ஜோசியர் ஆகணும், நான் ஜாதகம் கத்துக்கணும், என் ஜாதகத்தையும் என் குடும்ப ஜாதகத்தையும் நானே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுக்கும் சார் ஒரு சூப்பரான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னு தானே கேக்குறீங்க? இந்த புத்தகம் தான். அதாவது ரொம்ப அருமையா ஜாதகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எளிமையான புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கை நீங்க படிச்சாலே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம்.
அந்த அரிய வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு, உங்க கதவை தட்டுது அப்படின்னே வச்சுக்கோங்க. சோ இந்த புக் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை நீங்க கொரியர் மூலமா எடுத்துக்கலாம். இதை தவிர்த்து அமேசான், பிளிப்கார்ட்லயும் இந்த புக் வந்து அவைலபிளா இருக்கு. சோ அதை கூட பயன்படுத்திக்கோங்க. சோ ஜாதகமும் கத்துக்கலாம், ஜாதகமும் பார்க்கலாம், 2 ஆப்ஷனும் இருக்கு. ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில, அற்புதமான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.